வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவில் தொண்டர்கள் ஒன்று நினைக்கிறாங்க, தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகள் ஒன்று பேசுகிறாங்க. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? அதிமுக கிட்ட இருந்து 27 தொகுதிகள் வாங்கினது தப்பு, 27 ரொம்ப ரொம்ப கம்மி, அதுவும் அந்த 27 தொகுதிகளுடைய பட்டியலையும் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. தொண்டர்கள் பக்கம் அண்ணாமலை நிற்கிறாரு. ஆனால் தமிழக பாஜக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சமாளிச்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பாருங்க எப்படி சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அதாவது கூட்டணினா அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுக்கிறாங்க சில தமிழக பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறத அதிமுக பண்ண மாட்டாங்களா? எப்போதுமே பாஜக மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஒரே கேள்வி. இல்லை, இந்த 27ல் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் பாஜகவுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க சில முக்கிய நிர்வாகிகள். உதாரணத்துக்கு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவர் பாண்டே கிட்ட ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் பாண்டே டைரெக்டாக கேள்வி கேட்குறாரு, இந்த 27ல் வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இந்த ஜெயபிரகாஷ் சொல்கிறாரு, சாத்தூர், அவினாசி, மயிலாப்பூர், கோவை வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோனையே இந்த 4 தொகுதிகளுடைய பேரை ஜெயபிரகாஷ் குறிப்பிடுறாரு. இந்த தென்னாலிராமன் படத்தில் எனக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் இது மாதிரி நிறையா மொழிகள் தெரியும், இதில் எந்த மொழி என்னுடைய தாய்மொழின்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாரு ஒருத்தர். எடுத்தோனையே தெலுங்கு, தாய்மொழியை விட்டு கொடுக்காம தெலுங்கு அப்படின்னு சொல்கிறத வச்சு கரெக்டாக சொல்லுவார், தெலுங்கு தான் அவருடைய தாய்மொழி அப்படின்னு தென்னாலிராமன் சொல்லுவார். அதே மாதிரி தமிழக பாஜகவுடைய இந்த முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோனையே எந்தெந்த தொகுதிகளுடைய பேரை சொல்கிறாங்க பாருங்கள். சாத்தூர், அவினாசி, மயிலாப்பூர், கோவை வடக்கு, இந்த தொகுதிகளுடைய பேரை சொல்கிறார் அவர். சாத்தூர் நைனார், அவினாசி முருகன், மயிலாப்பூர் தமிழிசை அக்கா, கோவை வடக்கு வானதி. கோவை வடக்கு வானதியான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை போட்டிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் கோவை வடக்குக்கு வானதி அக்கா தான் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பேர்களை சொல்கிறாரு அந்த ஜெயபிரகாஷ். அப்போது இதுதானே குற்றச்சாட்டு. தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த 4 பேர் தனக்கு வேண்டிய தொகுதியை மட்டும் அதிமுக கிட்டேருந்து வாங்கிட்டு மற்ற தொகுதிகள் எல்லாத்தையும் ரொம்ப ரிஸ்கான தொகுதிகளாக வாங்கி வச்சுருக்காங்க. மற்ற தொகுதிகளில் பாஜக கேண்டிடேட் போட்டிட்டா ஜெயிக்கிறது கஷ்டம், ஆனால் இவங்க மட்டும் சேஃப் சீட்ஸை வாங்கி வச்சுருக்காங்க அதிமுக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி அப்படின்னு. இதுதான் பிரதான குற்றச்சாட்டு. பாஜக தொண்டர்கள் மற்றும் அண்ணாமலையுடைய பிரதான குற்றச்சாட்டு இதுதான். அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஜெயபிரகாஷ் பாண்டேவுடனான நேர்காணலில் எடுத்தோடனே இந்த வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த 4 தொகுதிகளுடைய பேரை சொல்லி மாட்டிக்கிட்டாரு. தமிழக பாஜகவையும் கோர்த்து விட்டுட்டாரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மாணிக்கம் தாக்கூர் தேர்தல் பொறுப்பிலிருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி இப்போ அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம்லாம் செல்வ பெருந்தகைக்கு எதிராக மேலிட பொறுப்பாளர்கள்ட்ட புகார் கொடுத்துருக்காங்க. செல்வ பெருந்தகை தொகுதிகள் செலெக்ஷன்லையும் சரி, வேட்பாளர் செலெக்ஷன்லையும் சரி ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாரு, கட்சியுடைய நலனையே அவர் அடகு வச்சிட்டாரு, கட்சியுடைய நலனில் அவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்னு மேலிட பொறுப்பாளர்களுக்கு புகார் கடிதமாக எழுதிக்கிருக்காங்க. இந்த சூழலில் இப்போது மாணிக்கம் தாக்கூர் தேர்தல் பொறுப்பிலிருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இது தமிழக காங்கிரஸுக்குள்ளே பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு. மதுரை சிறப்பு நீதிமன்றம் சாத்தான்குளத்தில் நடந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய கொலை வழக்கை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. விசாரணையெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது சிபிஐ நீதிமன்றத்துக்கிட்ட 9 காவலர்களுக்கு என்ன தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா கிளைம் பண்ணியிருக்காங்க? ஜெயராஜ் பென்னிக்ஸை அடித்தே கொன்ற 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கணும், அதாவது டெத் பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்பு மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்காங்க. மரண தண்டனை விதிக்கப்படணும். மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி லாக்அப் டெத் கேஸில் நேரடி சாட்சியம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது, ஆனால் இந்த கேஸில் நேரடி சாட்சியம் இருக்குது. இந்த விவகாரத்தில் 9 காவலர்களுக்கும் எதிராக நேரடி சாட்சியம் இருக்குது, அதனால் அந்த 9 காவலர்களுக்கும் டெத் பெனால்ட்டி வழங்கணும் அப்படின்னு இப்போ சிபிஐ முறையிட்டிருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் தமிழகத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.